வணக்கம் டிஎன்பிஎஸ்சி மக்களே. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, கடந்த 2024 குரூப் 4 எக்ஸாம் கிட்ட ஒரு அளவீடுகள் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் தான். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். கித்தானை கொண்டு 700 சென்டிமீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் காண்கன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் கணக்கில் என்ன கேட்குறாங்கன்னா, கித்தான்னா ஒரு கயிறுன்னு வச்சுக்கோங்க. அதை வச்சு ஃபஸ்ட்டு கூம்பு வடிவ கூண்டாரம் உருவாக்கிட்டாங்க ஒரு குறிப்பிட்ட அளவில். அதை மறுபடியும் செவ்வக வடிவ கித்தான செவ்வகமாக மாற்றிருக்காங்க. அந்த கித்தானை அதோட அகலம் கொடுத்துட்டாங்க, அதோட நீளம் கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேட்டா வெளியிடுவோம். கித்தானை கொண்டு 700 சென்டிமீட்டர் ஆரம் கொடுத்துருக்காங்க. ஆரம் வந்து 700 சென்டிமீட்டர். அதை மீட்டராக மாற்றலாம். ஏன்னா 24 மீட்டர் வந்து உயரம் கொடுத்துருக்காங்களா. சென்டிமீட்டர் மாற்ற 100ஆல் டிவைட் பண்ணுங்க. 7 மீட்டர். சரிங்களா. இதோட உயரம் h = 24 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. கூம்பின் உயரமும் ஆரமும் கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு ஃபார்முலா என்னென்னா, கூம்பின் வலைபரப்பு = கித்தானின் பரப்பு. நம்ம செவ்வகமாக மாற்றிருக்கோம் அந்த கித்தானின் பரப்பு. இப்போ கூம்பின் வலைபரப்புக்கு ஃபார்முலா என்ன, πr/l. சரிங்களா. பை தெரியும் 22/7, ஆர் தெரியும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 7 மீட்டர். எல் வந்து தெரியாது. அப்போ கூம்பின் அதாவது எல்லுங்கிறது வந்து கூம்பின் சாய் உயரம். எல்லுக்கு ஃபார்முலா என்னென்னா √h² + r². இந்த h² நமக்கு தெரியும். h வந்து 24² + r வந்து 7 மீட்டர், 7². அப்போ 24² என்னென்னா √126 + 749. ரெண்டையும் கூட்டணும்னா 12 6 625 கிடைக்குங்களா. √625. அப்போ இதுக்கு ரூட் எடுத்தால் 25. எல் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் 25. சரிங்களா. 25ங்கிறது மீட்டர். இப்போ இந்த எல்லை இந்த வலைபரப்பு πr/l கூம்பின் வலைபரப்பு. அதுபடி ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். πr/l பை தெரியும் 22/7, அது பையோட மதிப்பு 22/7. ஆர் வந்து நமக்கு தெரியும் 7, எல் வந்து 25 கண்டுபிடிச்சோம். இப்போ 7 அடி போயிடும். 22 25 பெருக்கிடுங்க. 18 ஆன்சர் வருங்களா. 550. சரி, 550ங்கிறது கூம்பின் வலைபரப்பு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, கித்தானின் பரப்பு தான் நம்ம இப்போ அடுத்து கண்டுபிடிக்கணும். இப்போ கித்தானின் பரப்பு அதுக்கு ஃபார்முலா என்னென்னா, கித்தானின் பரப்பு வேற ஒன்றும் இல்லை, செவ்வகத்தோட நம்மளுக்கு புறப்பரப்போட ஃபார்முலா தான் L/B. சரிங்களா. இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டுருக்காங்க, கித்தானின் அகலம் கொடுத்துட்டாங்க, அதாவது பெர்த்து B கொடுத்துட்டாங்க, அதான் நீளம் தான் கேட்டுருக்காங்க, அந்த L தான் கேட்டுருக்காங்க. இப்போ L இந்த பக்கம் வச்சுட்டு அந்த B அந்த பக்கம் கொண்டு போய் போனால் கித்தானின் பரப்பு பை B வரும். இந்த கித்தானின் பரப்பு நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கித்தானின் பரப்பு தான் கூம்பின் வலைபரப்பு. நம்ம கூம்பின் வலைபரப்பு கண்டுபிடிச்சோம் 550. இந்த B வந்து அவங்க ஆன்சரில் B வந்து கொடுத்துருக்காங்க 4 மீட்டர். இந்த செவ்வகத்தோட அகலம் 4 மீட்டர் கொடுத்தாங்க. அதை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். 250 / 4 அடி கொடுங்க. ஒரு நாள் 4, ஒரு நாள் 4, 15, 3 12, மீதி 3 இருக்கும், 30 இருக்கும், 5 4 20, 6 4 7 4 28, மீதி 2 இருக்கும், 0 சேர்த்துக்கணும், அதனால் புள்ளி வைக்கிறோம். 4 16. அப்போ அடுத்து ஒரு 4 இருக்கும், 4 44 இருக்குங்களா. 137.44 இருக்கும். அப்போ 137.5 நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆன்சர் வந்து 137.5 மீட்டர். அந்த செவ்வகத்தின் நீளம் இது வந்து. சரிங்களா. இதுதான் ஆன்சர் 137.5. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோ பார்க்க நம்ம டிஎன்பிஎஸ்சி மக்கள் சேனலில் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம்.